டைம் டிராவல்லாம் உண்மையா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சூர்யா சாரோட 24 மூவி மாதிரியே நியூயார்க்ல ஒரு இன்சிடென்ட் நடந்ததா சொல்லப்படுது. 1950ல நியூயார்க்ல ஒருத்தர் ரோட்டு மேல நின்னுட்டு போற வர காரெல்லாம் வித்தியாசமா பார்த்திருக்காரு. அவரோட அப்பியரன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. அதாவது 1800ல யூஸ் பண்ண காஸ்டியூம் மாதிரி இருந்திருக்கு. பெரிய தொப்பி, நீளமான தாடி, பெரிய மீசை அந்த மாதிரி இருந்திருக்கு. உடனே ஒரு கார் வந்து மோதி அவர் அங்கேயே இறந்துறாரு. இன்வெஸ்டிகேஷனுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க. வந்தவங்களுக்கு ஷாக்குக்கு மேல ஷாக்கு. ஏன்னா அவருடைய கோட் பேக்கெட்ல கொஞ்சம் பணமும் ஒரு லெட்டரும் இருந்திருக்கு. கூடவே ஒரு விசிட்டிங் கார்டும் இருந்திருக்கு. இது மூணுமே 1800 காலத்து திங்ஸ். அந்த திங்ஸ் எப்படி இவ்வளோ புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது. அதுல இருந்து விசிட்டிங் கார்டை எடுத்து பாக்குறாங்க. அதுல ருடால்ஃப் ஃபென்ஸ்னு அப்படி இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவர் 1876லே காணாம போனவர்னு. இவர் எப்படி இப்ப இங்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன ஷாக்கு. இதை நீங்க கேட்கலாம், இதுல என்ன பெரிய ஷாக் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா 1876 அப்போ ருடால்ஃப் ஃபென்ஸுக்கு வெறும் 29 வயசு மட்டும்தான். இப்போ அவர் இறந்தப்ப கொஞ்சம் கூட வயசு ஆகாம அப்படியே இருந்திருக்காரு. 1876ல இருந்த அப்பியரன்ஸும் இப்போ இருக்கிற அப்பியரன்ஸும் ஒரே மாதிரி கொஞ்சம் கூட வயசு ஆகாம இருக்க முடியுன்றது தான் எல்லாரோட ஷாக்குமே. இது ஒரு சில பேர் வந்து ஸ்டோரின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு சில பேர் வந்து இது உண்மையாவே நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த மாதிரி நடந்திருக்குதா நியூயார்க்ல இன்னுமே இதை பத்தி பேசப்படுது. இது உண்மையா இருக்குமா இல்ல பொய்யா இருக்குமான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.